அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம ஆளுங்கிரகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆளுங்கிரகம் அப்படின்றது ரூலிங் பிளானட். இப்போ நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் தான் இருக்குது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்குங்க. இப்போ ஆளுங்கிரகத்துக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இயல்பாகவே எல்லா கிரகமும் 9 கிரகமும் ராசி கட்டத்தில் எந்தெந்த ராசியில் பயணம் செய்து அந்தந்த கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் பயணம் செய்யுது அப்படின்றத இயல்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம ஆளுங்கிரகத்தில் ரொம்ப மிக முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு இன்றைய தினம் என்னவோ அந்த டே லார்டு. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரன், சரிங்களா? இப்போ ஆளுங்கிரகனா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் கணிக்கிறீங்களா, ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இப்போ நான் இந்த நேரத்துக்கு உட்காந்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிறேன், இல்லை ஜாதகத்துக்கு பிறந்த நேரத்தை சரி செய்கிறேன், இல்லை அவங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறேன், இல்லை பிறந்த நேரத்தை சரி செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த நேரத்துக்கு இப்போ 7ஆம் தேதி நவம்பர் 2025 வெள்ளிக்கிழமை 3:47 PM ஜோலார்பேட்டில் நான் இருக்கேன். இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஜாதகமோ அதுதாங்க ஆளுங்கிரகம். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். இப்போ இதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல ஆளுங்கிரகத்தில் ரொம்ப மிக முக்கியமானது இன்றைய தினம் எதுவோ அந்த தின அதிபதி. இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனா தின அதிபதி சுக்கிரன், இப்போ திங்கக்கிழமையாக இருந்தால் தின அதிபதி சந்திரன். அது மாதிரி தின அதிபதி எதுவோ அந்த டே லார்ட் நமக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இன்றைய நாளில் சந்திரன் எங்கே போகிறாருன்னு பார்த்துக்கணும். சந்திரன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்றைக்கி ரிஷப ராசியில் பயணம் செய்கிறாருன்னா இந்த ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கிரன், அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறாரு. அப்போ அதோடைய அதிபதி சந்திரன், அது நமக்கு தேவை. அதுக்கடுத்து இப்போ ப்ரெசன்ட் டைமில் என்ன லக்கணம் போயின்னு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ லக்னம் மீன லக்கணமாக போயின்னு இருக்குது. அந்த லக்னாதிபதி குரு, அந்த லக்னம் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யுதுங்க, சரிங்களா? நமக்கு இந்த தகவல் நமக்கு ரொம்ப மிக அவசியமானதாக இருக்கும். என்ன டே, சந்திரன் இன்னைக்கு எந்த ராசியில் போகிறாரு, என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு, அதே மாதிரி இப்போ ப்ரெசன்ட் டைமில் என்ன லக்கணம் போகுது, அந்த லக்கணம் என்ன நட்சத்திரத்தில் போகுது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இதை வச்சு நம்ம நிறைய தகவல் பார்க்கலாம். ஃபர்தராக வரக்கூடிய பகுதியில் இந்த ஆளுங்கிரகத்தை வச்சு என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது, ஒருத்தருடைய பிறந்த நேரத்தை எப்படி நம்ம ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தி சரி செய்கிறது, ஒருத்தர் என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க அப்படின்றத எப்படி நம்ம ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தி நம்ம சொல்கிறது, ஒருத்தருடைய ஜாதக தகவலில் அவங்களோட ராசி நட்சத்திரம்லாம் சரியாக இருக்குது. அதுமாதிரி நிறையா தகவல் இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஜாதகமோ இந்த ஆளுங்கிரகத்தை பயன்படுத்தி நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.